ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். நண்டு கிரேவி ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான்வெஜ் நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இந்த நண்டு கிரேவி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டுங்க. அவ்வளோ ஹெல்தியும் கூட. இது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியா ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 1 kg நண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 100 கிராம்ஸ் போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டுல அரைச்ச குழம்பு மசால், 10 பல் போல பூண்டு தோல் உரிக்காம தான் எடுத்திருக்கேன். ஒரு கையளவு துருவின தேங்காய், 1.5 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டீஸ்பூன் கறி மசால், அப்புறம் தாளிக்கிறது கொஞ்சமா கடுகு உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை மல்லி வாசனைக்கு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்துருக்கிற சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறமா இஞ்சி, வெள்ளைப்பூடு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைக்க போறோம். நீங்க தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தேங்காய் போட்டு அரைச்சுக்கோங்க. பிகாஸ் தேங்காய் ஈஸியா கிரைண்ட் ஆகிடும் நம்ம துருவி எடுத்துக்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்க விளக்கெண்ணையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிற கறி மசால் பிளஸ் கடுகு உளுந்து உள்ள போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்க போறோம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது நல்லெண்ணெயில நம்ம வதக்குறதுனால இன்னும் சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமா தேவையில்லைங்க, 2 தக்காளி போதும். 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நண்டு பீசஸ் ஆட் பண்ணிடலாம். ஓரளவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா அதை மிக்ஸ் பண்ணணுங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பீசஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை லைட்டா ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க குழம்பு மசால் தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள், நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க மஞ்சள் தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க மசாலா எல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்திருக்க அந்த மசாலா உள்ள ஆட் பண்ணிட்டு அந்த பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி ஊத்திக்கலாம். உங்களோட கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்க மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளவுதான், நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்து மோர் தென் இனஃப்ங்க, நல்லா வெந்துடும். நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட போறோம். இப்போ 2 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. கிரேவி நல்லா சூப்பரா வந்திருக்கு. நம்மளுக்கு வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்திங்க. முக்கியமா கோல்டுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஹெல்தியான ஃபுட் இது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிடலாம். ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற எதுவும் ரெசிபிஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.